வணக்கம். இப்போ வந்து VFD bypass ஸ்டார்டர் பவர் வயரிங் டயக்ராம் பத்தி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து VFDக்கு வந்து ஒரு இன்புட் கான்டாக்டர் ஒன்று, அப்புறம் VFDயோட அவுட்புட்டுக்கு வந்து ஒரு கான்டாக்டர், மெயின் கான்டாக்டர் ஒன்று, பைபாஸ்க்கு வந்து மெயின் கான்டாக்டர் ஒன்று, அடுத்து வந்து மெயின் கான்டாக்டர் வந்து ஒரு ஓவர்லோடு ரிலே, டெல்டாக்கு வந்து ஒரு கான்டாக்டர், ஸ்டாருக்கு வந்து ஒரு கான்டாக்டர். இப்போ வந்து வயரிங்கை பத்தி பார்க்கலாம். இப்போ இன்புட்ல இருந்து RYP 3 பேஸ் எடுத்துட்டு வந்து VFD கான்டாக்டருக்கு வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட்ல வந்து அதோட அவுட் எடுத்துட்டு வந்து VFDக்கு வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. VFDயோட அவுட்புட் எடுத்துட்டு வந்து VFD கான்டாக்டருக்கு வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிட்டு VFD கான்டாக்டரோட அவுட் எடுத்துட்டு வந்து டைரக்டா வந்து டெல்டா கான்டாக்டரோட இன்புட்ல ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து டைரக்டா வந்து மோட்டார் டெர்மினல்ல வந்து ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிங்க. மோட்டாரோட டெர்மினல்ல வந்து ஒரு 3 பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ VFD ஆன் ஆகும்போது டைரக்டா வந்து டெல்டா கான்டாக்டர் வழியாக போயிட்டு ஒரு பேஸ் வந்து டைரக்டா 3 பேஸ் வந்து ஒரு சைடு டெல்டா வழியா வந்து கனெக்ட் ஆகும். இன்னொரு பேஸ் வந்து டைரக்டா வந்து VFD வழியா வந்து டைரக்டா வந்து கனெக்ட் ஆகும். ஸ்டார் கான்டாக்டர் பாத்தீங்கன்னா ஸ்டார் கான்டாக்டர் வந்து அதோட இன்புட்ல வந்து மூணையும் வந்து ஷார்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் எடுத்துட்டு வந்து டெல்டா கான்டாக்டருக்கு வந்து லூப் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து கண்ட்ரோல் வயரிங் டயக்ராம் பத்தி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு சிங்கிள் போல் MCP ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து 3-வே செலக்ட் சுவிட்ச் ஒன்று, பைபாஸ்க்கு வந்து ஒரு ஓவர்லோடு ரிலே ஒன்று, மெயின் கான்டாக்டர் ஒன்று, டெல்டா கான்டாக்டர் ஒன்று, ஸ்டார் கான்டாக்டர் ஒன்று, மேக்னெட் டைமர் ஒன்று, இது வந்து VFDயோட அவுட்புட் கான்டாக்டர் ஒன்று, VFDக்கு வந்து இன்புட் கான்டாக்டர் ஒன்று, அடுத்து வந்து ஒரு 230 வோல்ட் ரிலே ஒன்று, ஸ்டார்ட் புஷ் பட்டன் ஒன்று, ஸ்டாப் புஷ் பட்டன் ஒன்று. இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து VFDயோட ரன் கமாண்டுக்காக இது யூஸ் ஆகுது. இப்போ வயரிங்கை பத்தி பார்க்கலாம். இன்புட்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து சிங்கிள் போல் MCPல வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் எடுத்துட்டு வந்து 3-வே செலக்ட் சுவிட்சை வந்து லூப் பண்ணிட்டு அதுல வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. 3-வே செலக்ட் சுவிட்சோட அவுட்புட் இப்போ வந்து பைபாஸ்க்கு வந்து வயரிங் பண்ணலாம். இப்போ வந்து பைபாஸ் வயரிங் டயக்ராம் பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து பைபாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் சுவிட்ச்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு 95 NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து C1 கான்டாக்டர் VFDயோட இன்புட் கான்டாக்டர் NCல கனெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட் எடுத்துட்டு வந்து VFD கான்டாக்டரோட அவுட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து இன்டர்லாக்கு. VFD கான்டாக்டரோட NCல கனெக்ட் பண்ணிட்டு VFD கான்டாக்டரோட அவுட்புட் NCல கனெக்ட் பண்ணிட்டு VFD கான்டாக்டரோட அவுட்புட் NCல இருந்து அவுட் எடுத்துட்டு வந்து டைரக்டா வந்து டைமரோட A1ல வந்து ஒரு பவர் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து இது வந்து மேக்னெட் டைமரோட NC டைமரோட NO ரெண்டையும் வந்து லூப் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு பவர் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து இதோட பவர் வந்து டைரக்டா வந்து மெயின் கான்டாக்டரோட A1க்கு வந்து பவர் கனெக்ட் ஆகணும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெல்டா டைமரோட NCக்கு வந்து ஒரு இன்புட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவர் அதோட டைமரோட NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து டெல்டா கான்டாக்டரோட NCல இருந்து ஒரு இன்புட் கனெக்ட் பண்ணி டெல்டா கான்டாக்டரோட NCல இன்புட் கனெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட் எடுத்துட்டு வந்து ஸ்டார் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து டைமரோட NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஸ்டார் கான்டாக்டரோட NCல கனெக்ட் பண்ணிட்டு NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து டெல்டா கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து இன்டர்லாக்கு. டெல்டாவோட NC வழியா வந்து ஸ்டார் கான்டாக்டர் ஆன் ஆகும்.
அதே மாதிரி ஸ்டார் கான்டாக்டோட என்சிலேருந்து என்சி வழியாக வந்து டெல்டா கான்டாக்ட் வந்து ஆன் ஆகும். இது வந்து இன்டர்லாக்கு. அடுத்ததாக வந்து விஎஃப்டி வயரிங் டயராம் பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து விஎஃப்டிக்கு வந்து வயரிங் டயராம் பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து விஎஃப்டி செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது விஎஃப்டி செலக்ட் சுவிட்சிலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக ஸ்டார் கான்டாக்டோட என்சியில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸ்டார் கான்டாக்டோட என்சிலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து மெயின் கான்டாக்டோட என்சியில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. மெயின் கான்டாக்டோட என்சிலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக வந்து விஎஃப்டி கான்டாக்டோட இன்புட்டு அதோட அவுட்புட் கான்டாக்டர் ரெண்டுக்கும் வந்து A1ல வந்து பவர் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து அவுட்புட் கான்டாக்டரோட NO பாயிண்ட்ல ஒரு பவர் கனெக்ட் பண்ணிட்டு அதோட NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து டைரக்டா வந்து டெல்டா கான்டாக்டரோட A1ல வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த வயரிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ வந்து செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே பைபாஸ் செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே ஓவர்லோடு வழியாக வந்து பவர் வந்து ஓவர்லோடு வழியாக வந்து விஎஃப்டி கான்டாக்டரோட இன்புட்டு அதோட அவுட்புட்டு என்சி வழியாக வந்து இது நார்மல் க்ளோஸில் இருக்குது. அதனால என்சி வழியாக பவர் வந்து டேரெக்டாக வந்து டைமரில் வந்து ஒரு பவர் கனெக்ட் ஆயிரும். இந்த டைமர் வந்து ஆன் ஆயிரும். அடுத்ததாக வந்து டேரெக்டாக வந்து மெயின் கான்டாக்டருக்கு வந்து ஒரு பவர் போயிடுது. அதனால வந்து மெயின் கான்டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆன் ஆயிரும். அடுத்தது வந்து இந்த டைமரில் வந்து ஒரு பவர் கனெக்ட் ஆகிருக்கு. டைமர் வந்து என்சியில் இருக்குது, நார்மலாக வந்து என்சியில் இருக்குது. அடுத்ததாக வந்து டெல்டா வந்து நார்மல் க்ளோஸில் இருக்குது, என்சியில் இருக்குது. இதோட அவுட்புட் வந்து A1க்கு வந்துடுது. அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து பைபாஸ் ஆன் பண்ணும்போது டைமர் அண்ட் ஸ்டாரு அண்ட் மெயின் கான்டாக்டர் இது மூணு வந்து ஃபஸ்ட்டு ஆன் ஆகும். அடுத்து வந்து டெல்டா கான்டாக்டர் வந்து எப்படி ஆன் ஆகுதுன்னா, அடுத்ததாக வந்து இந்த டெல்டா கான்டாக்டர் வந்து எப்படி ஆன் ஆகுதுன்னா, இந்த டைமர் NOல இருந்து பவர் வந்து நம்ம வந்து டைம் செட் பண்ணியிருப்போம். ஸ்டார்டாக்கு வந்து மினிமம் வந்து 3 செகண்ட், மேக்ஸிமம் வந்து 5 செகண்ட் செட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஒரு 5 செகண்ட் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம்னா இந்த டைமர் இருக்கிற NO வந்து NC ஆகி இந்த டெல்டா கான்டாக்டர் வந்து வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் வந்து பைபாஸ் செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே டைமர் அண்ட் ஸ்டார் மெயின் இந்த மூணு வந்து வேலை செய்யும். அடுத்து வந்து ஒரு 5 செகண்ட் கழிச்சுட்டு இந்த ஸ்டார் வந்து ஆஃப் ஆயிரும். டெல்டாக்கு வந்து டைமர் NO வந்து NC ஆகி இந்த டெல்டா கான்டாக்டர் வந்து வேலை செய்யும். இந்த ஓவர்லோடர்லே வந்து ஒன்லி பைபாஸ்க்கு மட்டும்தான், விஎஃப்டியோட பைபாஸ்க்கு மட்டும்தான், விஎஃப்டிக்கு வந்து தேவைப்படாது. விஎஃப்டிக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா விஎஃப்டியில் வந்து எல்லா ஃபங்க்ஷன் இருக்கனால அந்த ஓவர்லோடு ரிலே வந்து தேவையில்லை. அடுத்ததாக வந்து விஎஃப்டி செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த ஸ்டார் கான்டாக்டர் மெயின் கான்டாக்டர் இது என்சி வழியாக வந்துட்டு விஎஃப்டியோட இன்புட் கான்டாக்டர் விஎஃப்டியோட அவுட்புட் கான்டாக்டர் இது ரெண்டு வந்து ஆன் ஆயிரும். அடுத்ததாக வந்து விஎஃப்டியோட அவுட்புட் கான்டாக்டரோட NOல இருந்து போயிட்டு டெல்டா கான்டாக்டர் ஆன். விஎஃப்டி வந்து எப்படி ஆன் ஆகுதுன்னா, இந்த விஎஃப்டி செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே விஎஃப்டியோட இன்புட் கான்டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆன் ஆகும். விஎஃப்டியோட இன்புட் கான்டாக்டர் விஎஃப்டியோட அவுட்புட் கான்டாக்டர் அடுத்து வந்து டெல்டா கான்டாக்டர் வந்து ஆன் ஆகும். டெல்டா கான்டாக்டர் வந்து எப்படி ஆன் ஆகுதுன்னா, இந்த விஎஃப்டியோட அவுட்புட் கான்டாக்டருடைய NO வந்து NC ஆகி இந்த விஎஃப்டியோட டெல்டா கான்டாக்டர் வந்து ஆன் ஆகும். இப்போ விஎஃப்டி செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த C1 அண்ட் C2 டெல்டா கான்டாக்டர் இது மூணு கான்டாக்டர் வந்து வேலை செய்யும். கண்ட்ரோல் மட்டும் வேலை செய்யும். ஆனால் பவர் வந்து அவுட்புட் வந்து மோட்டருக்கு வந்து போகாது. ஏன்னா வந்து இந்த ரிலே விஎஃப்டிக்கு வந்து ரென் கமாண்ட் கொடுத்தா மட்டுமே மோட்டருக்கு வந்து பவர் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ வந்து விஎஃப்டி செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே விஎஃப்டியோட இன்புட் கான்டாக்டர் விஎஃப்டியோட அவுட்புட் கான்டாக்டர் டெல்டா அந்த மூணு கான்டாக்டர் வந்து கண்ட்ரோல் மட்டும் வேலை செய்யும். பவர் வந்து மோட்டருக்கு வந்து போகாது. இந்த விஎஃப்டிக்கு வந்து ரென் கமாண்ட் கொடுத்த பிறகுதான் மோட்டருக்கு வந்து பவர் வந்து கனெக்ட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் வந்து உங்களுக்கு புரியலன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த ரிலே எதுக்குன்னா
இந்த ரிலே எதுக்குன்னா விஎஃப்டிக்கு வந்து ரென் கமாண்டுக்காக இந்த வயரிங் இது. இப்போ பைபாஸ்ல ஆன் பண்ணும்போது டைமரு, ஸ்டார் கான்டாக்டரு, மெயின் கான்டாக்டர் ஃபர்ஸ்ட் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் கழிச்சு ஸ்டார் வந்து ரிலீஸ் ஆகிட்டு டெல்டா கான்டாக்டர் வந்து ஆன் ஆகும். அடுத்ததாக வந்து விஎஃப்டி ஆன் ஆகும்போது விஎஃப்டியோட செலக்ட் ஆன் பண்ணும்போது விஎஃப்டி இன்புட்டு, விஎஃப்டி அவுட்புட் கான்டாக்டர், அப்புறம் டெல்டா கான்டாக்டர், இது 3 வேலை செய்யும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.